ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா லாஸ்ட் வீக் வந்து கார்த்திகை தீபத்துக்காக இந்த வாட்டர் தியா அதான் தண்ணி ஊற்றுனா லைட் எரியுமுங்களாங்க அந்த விளக்கு வாங்கியிருக்கேன். அதோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஈவன் நான் இதில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தாங்க ஊற்றுனேன், அதுக்கே வந்து எப்படி ரஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். 1 வீக் ஆஃப்டர் யூஸ் வந்து பயங்கரமாக ரஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், இதோட பிரைட்னஸும் சுத்தமாக ஃப்யூஸ் போன மாதிரி ஆகிடுச்சு. நான் 4 விளக்கோட கம்பேரிஷன் போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விளக்கு. இன்னொன்று வந்து அதே வாட்டர் தியா தான், ஆனால் அதோட எல்இடி லைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு வாங்கினதை விட. ஸோ பிரைட்னஸும் இதை விட அது கம்பேர் பண்ணும்போது நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது. 3rd பொசிஷனும் ஃபஸ்ட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பிரைட்னஸ் டிஃப்ரென்ஸு. அண்ட் நம்ம 4th பொசிஷனில் இருக்காருங்க, அவர் வந்து 1 வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ண பேட்ரி டெட் ஆகி ரொம்ப டல் ஆகிட்டார். இதுக்கு மேலே அவரை யூஸ் பண்ண முடியாது. இதோட ரீசன் என்னென்னா வந்து தண்ணி அதிலே இருக்கிறதுனால அந்த சென்சார் பாயிண்ட் வந்து ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு பேட்ரியில் தண்ணி இறங்கி இதுவாகிடுது போல். ஸோ அதுக்கு பதில் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்லா பிரைட் எரியும். அண்ட் தண்ணியும் நான் இதில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக ஊற்றிருக்கேன். எவ்வளோ கம்மியாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ கம்மியாக ஊற்றிக்கோங்க. அண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அண்ட் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் நல்லா தொடச்சி வைக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக எரியுது, ஆனால் உள்ளே வந்து தண்ணியே இல்லைங்க, ஆனாலுமே வந்து நல்லா பிரைட்டாக எரியுது. எவ்வளவோ நேரம் தொடச்சி பார்த்துட்டு காய வச்சு பார்த்துட்டு ஆனாலும் வந்து லைட் எரியுறது ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃபேனு கீழே ட்ரை பண்ணக்கப்புறம் தான் வந்து லைட் எரியுது ஆஃப் ஆகுது. ஏன்னா இதுக்குள்ளே தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்டரியில் அந்த லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற வரைக்குமே அந்த லைட் எரியுது, அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகுது. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வைங்க. அண்ட் ப்ராடக்ட் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, சின்ன எல்இடி வாங்குறதோட பெரிய எல்இடி வாங்குறது தான் ரொம்பவே யூஸ்ஃபுல். ரெண்டுமே அரௌண்ட் ஒரே காஸ்ட்டு தான் வருது. ஸோ அதனால் வந்து பெரிய எல்இடி லைட்டே வாங்குங்க. சப்போஸ் சின்ன எல்இடி தான் வாங்குவேன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு எது பெட்டர்ன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். அண்ட் இது லாங் ரன்னுக்கு யூஸ் இல்லை. இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா பால்கனியில் வச்சு பார்த்தா ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ டெம்ப்ரவரி யூஸுக்கு பயங்கரமான ஒர்த்தான ப்ராடக்ட், நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.